மைய முதல் ட்ரிப் வைக்கும்போது சில்லுன்னு இருக்கும், அப்புறம் அடுத்த வைக்க பழகிடும். மீண்டும் சென்னையில் வெள்ளப்பெருக்கு. பாரு வெளியே வந்து பாரு, எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. பாடி மட்டை கட்டலாம் வருதுடா. டேய் இந்தா புடி, வண்டி தரேன். வண்டி எடுத்துருவாங்க. இப்படி வண்டியில போக முடியும், வண்டி வழி நடந்து போக முடியாது. இப்படி போக முடியும் பாரு, காருக்கெல்லாம் போவோம். இப்படி இப்படி வண்டி வேடையா ஏறி உட்காந்துங்களா, போயிட்டு தான் இருக்கு வீடியோ. நாம இப்ப கடல்ல வந்து கப்பல் ஓட்டுற மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். பயணத்தை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு பாதை வாங்க நாங்க வந்து இப்ப கடல்ல போயிட்டு இருக்கோம். என் வண்டி கடல்லையும் போட்டுட்டு நிறுத்திருச்சு. யூனிகான் மோட்டர் பார்த்து நடக்குது போய் பள்ளத்துல ஊந்து வைக்க போய் ரெயின் கோட்டும் போடுறேன், கொடையும் போடுறேன்ப்பா. பிரிந்தது போதும். ஓடு ஓடு, தகிட கப்பல் வச்சு எங்க சம்பாதிக்கலாம் போல. இங்கே உங்களை கடை விட்றீங்க, அங்கே விட்றங்க, இங்கே விட்றேன்னு சொல்லி. காய்கறி கடை ஒரு கடையும் காணும். என்ன எங்கே காணும்? ஆளுக்கு கிடைக்கும், காய்கறி இதுக்கப்புறம் மேடு தான். அங்கே மட்டும் தான் பள்ளம். நம்ம இருக்கிற இடம் மட்டும் பள்ளம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். என்னெல்லாம் எடுத்து வீடியோல எங்கே எடுத்துக்கிறா, யாரும் எடுத்துக்கிறா? என்ன இருக்குமா? காய் இருக்கா? என்னண்ணா இந்த ஒரு மழைக்கு எப்படி இருக்கு? இந்த ஒரு வாரத்து மழை இருக்கிறாங்க. தாங்கல் முறை எவ்வளவுதான் வந்து காவல் வரணுங்க. வண்டி ஒரு மாட்டு நின்று அப்படியே போயிட்டு இருக்கா. நாங்கள் வந்து இப்போ மழை பெய்யுது, சாப்பிட்றதுக்கு இன்னும் வீட்டில் காய்கறி இல்லை. காய்கறி கடை தக்காளி வாங்க வரலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ரெயின் கோட்டை போட்டுட்டு நல்லா இருக்கு. தக்காளி எல்லாம் போச்சு. தொழில் ஆரம்பிக்கக்குள்ள குளிப்பாங்க. இவர் தொழிலே குளிச்சுட்டு இருக்காப்புல. தக்காளி பூரா அழிவு போச்சு. ஒன்றும் உருப்படாது, எல்லாம் போச்சு. என்ன பண்றது ஒன்றும் புரியல. இங்க பாரு, ஸ்டாலின் ஆட்சி எப்படி சிறப்பான ஆட்சி. ஆட்சியில வந்து சாதியன் நான் வந்தவரை நீச்சல் அடிக்க விட்டாரு. அவ்வளவுதான் போடு. காய்கறி என்ன வாங்க பார்த்தா உருளைக்கிழங்கு அவரைக்காய் மட்டும் தான் வாங்கிட்டு போகிறோம். ரொம்ப சமைக்கிறதுக்கு தத்தலைக்கணும். கொஞ்சம் கொட்டு பாரு, எல்லாம் ஒன்றும் உருப்பட எல்லாம் போச்சு. மழையில வந்து எல்லாம் அழிவு போய் பொதுநல சேவை செய்கிறோம். அப்படியும் ஒன்று நல்லது இல்லை. 1500 500 கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. இப்போ எப்படி தான் தண்ணி வந்து தெரியல. இருக்கிற தண்ணி தந்து விட்டாங்க. அங்கே தண்ணி வர தண்ணி சொல்லுங்க. அதை பண்ணி நீ போட்டு என்ன பண்ணுறது? வீடாக்காரன் வரட்டும், நீ அதை வச்சு நான் பண்ண முடியாது. என்ன இப்படிதான் இல்லை, நான் பார்க்குறேன். தண்ணியே இல்லை. தண்ணி இல்லாத மானியம் சொன்னாரு பச்சா. அதான் வேஸ்ட்டு. தண்ணியெல்லாம் வந்துருச்சு, காவை போட்டு வச்சு தண்ணியில போயிடுனாங்க. அதுதான் நான் சொல்லு. அவரு எங்க காவை போட்டாருங்க? காலுக்கு மேல தண்ணி போகுது. அவ்வளோ காவை போடுற இன்ஜினியரே நாங்க தான். இந்த ஏரியாவில் காவா கட்டுற இன்ஜினியரே அவரும் நாடும் தான். நாங்களே சொல்றேன் என்ன பண்றது. கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு.
நம்ம வந்து கம்பெனியில் ஒர்க் தான் பண்ணுறோம். ஆனால் அந்த வந்து கம்பெனி வந்து கறி ஊற்றக்கூடாது. மக்களுக்கு பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. கம்பெனி சம்பளம் கொடுக்குது, இருந்தாலும் கம்பெனி மாரி எதுவும் பண்ணவும் முடியல. இந்த டைம்லேயும் கம்பெனி எங்களுக்கு போயிட்டு அதை போய் பாரு, இதை போய் பாருன்னு சொல்லி நாங்கள் சுட்டி போட்டோம். இது சுட்டிட்டோம், லீவ் போட்டுட்டோம். இருக்கு கிழத்துல இருக்கு. சப்போஸ் எதாவது ஆகி போச்சுன்னா யாரும் உயிர் பழைக்கூடாது, அதனால கரண்ட் நெட்டாக விட்டுருக்காம இருக்கு. வண்டி எடு, உள்ள வை, பால் போயிட்டு வாங்கிட்டு போ. சும்மா கொஞ்சமா இல்லையா? வெங்காயம் வாங்கி, வெங்காயம் உள்ள தக்காளி பரவாயில்ல. வெங்காயம் 3000, வெங்காயம் உள்ள மறைச்சி வச்சிருக்காரு. இப்போ எடுப்பா எப்படி பார்ப்போம். படகுலான வந்து காய்கறி வாங்கிட்டு போய் பார்க்கலாம். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் மக்கள் போக்குவரத்து யாராலும் தடுக்க முடியாதுப்பா. எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க. போயிட்டு தான் இருக்காங்க. என்ன மழை இருக்கும்? அதை என்ன மழையே இடியே போயில. வெங்காயத்தை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காரு. ஏன்னா அவர் நகை அடமானம் வச்சு வாங்கி வந்திருக்காரு. இதில் எது கிடைக்குதா பார்க்கும். அவ்வளோதானா? தக்காளி வெளியில போட்டீங்க, பரவாயில்லையே. அது ஒன்றாவது சீக்கிரம் அழுவாது. சரி, மீண்டும் இல்லை. இப்போ நம்ம வந்து வந்த வழி போகிறோம். வந்த வழி எப்படி பார்க்கணும், எப்படி பார்ப்போம். முதல்ல வழிபாதையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஊறி விட போகிறேன். இவ்வளோ மயிலும் ஹெல்மெட்டில் ரெயின் கோட் இல்லாமல் ஆரம்பிச்சில் எனக்கு நானும் போயிட்டு இருக்கேன். நம்பர் பிள்ளைங்க இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கணும். வீடியோவா அதான் டான்ஸ் பாரு. டான்ஸ் நிறைய இல்லையா? இங்கே வேணும் திறந்து வச்சுட்டு போகிறதா தண்ணி உள்ள போகணும். பால் வாங்கணும் நெட்டு. பாலை வாங்கிட்டு போ. ஓகே மகளே, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இப்போ பல வீடியோக்கள் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த வச்சுக்க மறுபடியும் கிளம்பியாச்சு. பால் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இதுதான் ஹைலைட்ஸ். வண்டி காரை மதர் கூட மறுபடி அடி வாங்கணும் உள்ளார. எல்லாமே வெளியே பொங்கல். என்னதான் பெரிய ஹைஜீனுக்கு எவனா இருந்தாலும் இந்த மழை வந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஃபுல்லா சாக்கெல்லாம் குளிச்சு தான் ஆகணும் இருக்கு. குளிக்கிறான் உள்ள உட்காந்து குளிச்சுதான். வேற வழி கிடையாது. கேட்டா ஊன்னு வானுங்க. உள்ள போட்டா வச்சிருப்பாரு. ஒண்ணு ரெடியா இருக்கா? ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் கூட தப்சா கொடுக்குறாப்ல பால். நம்ம இன்னும் நல்லது கொடுக்குறாரு. இல்ல பரவாயில்ல, பாத்தீங்களா வேலை சுத்தி இருக்கீங்களேன்றாப்புல. பார்த்து மெல்ல போங்க. அவன் குழி இருக்க ஒரே திருவாரூர் பார்க்குள்ள போவான். பார்க்கா பார்க்கெல்லாம் என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல. நம்ம வீடு தான் ரொம்ப தத்தளிச்சு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நம்ம தான் பள்ளம், இதுதான் பள்ளம். ஒரு வழியா வீடு திருப்பிட்டோம். ஒரு வழியா வீடு திரும்பியாச்சு. எல்லா ஊர்லயும் மழை பெய்து தண்ணி வந்து வெள்ளையா தான் இருக்கும். ஆனா இந்த ஊர்ல மட்டும் கருப்பா இருக்கு. அது தண்ணியா கருப்பு தங்கம்னு நினைக்கிறேன். பூமிக்கு ஒரு தண்ணி தெரியல. சரிங்க மகளே, அவங்க போய் பாலை போட்டு டீயை போட்டு மதியத்துக்கு ஐ பண்ணி படைச்சிட்டு மறுபடியும் வரோம். மறுபடியும் மழை பெஞ்சா பார்ப்போம். ஐ